Good morning, students. Today we are going to learn about Unit 3 Raman Equipments and Experimental Setup. Auction, a branch of physics that deals with the study of mechanical wave in gas, liquid, and solid. Optics, a branch of physics that studies the behavior and properties of light. Opalescence, the quality of reflecting light and changing color with reference to an optional. Polarizing, to make optical wave to oscillate in one particular direction or to make light wave moving only in one direction. Surface reflection, the reflection that occurs when light wave bounces off an object. Diffraction grating, an optical element that disperses light composed of lots of different wavelengths into light components by wave. Molecule, an electrically neutral groups of two or more atoms held together by chemical bonding. ஆக்டிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் உள்ள ஒரு பிரான்ச். இதில் என்ன படிப்போம்னா சாலிட், லிக்விட், கேஸ் இந்த மூணு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோடைய மெக்கானிக்கல் வேவை பற்றி படிக்கிறது தான் ஆக்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஆப்டிஸும் இந்த ஃபிசிக்ஸோடைய ஒரு பிரான்ச். இது லைட்டோடைய பிஹேவியரையும் ப்ராப்பர்ட்டிஸையும் பற்றி படிக்கிறது. ஆப்ளசன்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸில் வச்சு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த கலர் சேஞ்சஸ் அக்கர் ஆகிறத பற்றி படிக்கிறது ஆப்ளசன்ஸ். அடுத்து போலரைசிங் சொல்கிறது ஆப்டிக்கல் வேவ் வந்து இங்கேயும் அங்கேயுமா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிறது அல்லது லைட் வேவ்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறத பற்றி படிக்கிறது போலரைசிங். சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன்ன்றது வந்து லைட் வேவ்ஸ் வந்து வேவ் ஃபார்மில் போயிட்டுருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பொருளுக்கு மேலே மோதும்போது அது பவுன்ஸ் ஆகும் இல்லையா, சிதறத பெண்ட் ஆகிறத பற்றி படிக்கிறது சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன். டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங்ஸ்ன்றது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி லைட் வேவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்படின்னா ஒயிட் லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படும்போது அதோடைய ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எமிட் பண்ணும். மாலிகுல்ஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கெமிக்கல் பாண்டிங் மூலமாக எலக்ட்ரோநியூட்ரியல் குரூப்ஸாக க்ரியேட் ஆகிறத மாலிகுல்ஸ் சொல்கிறோம். மாலிகுலர் diffraction, various phenomena that occurs when a wave encounter an obstacle or a slit, otherwise known as the bending of wave according to the cone of an obstacle caused by the molecule. Fluorescence, the emissions of light by a surface that has absorbed light or other electromagnetic radiation. Optical effect, the interference of light and sound. Infrared spectra, an electromagnetic radiation with wavelength longer than those of visible light. Heliostat, an apparatus containing a movable mirror used to reflect sunlight in a fixed direction. Refracting telescope, a type of optical telescope that uses lens as an objective to form an image. Photodetector, sensor of light or electromagnetic radiation. Photon, a type of elementary particles representing a quantum of light or other electromagnetic radiation. Molecular diffraction என்றது அந்த ஒரு வேவ் ஃபார்மில் லைட் போயிட்டுருக்கும்போது அந்த இடையில ஏதாவது தடைகள் வரும்போது அந்த வேவ்லேருந்து மேலும் கீழுமா வேவ் ஃபார்மில் போயிட்டுருக்கு
அந்த பெண்ட் ஆகி போகிறத மாலிகுலர் டைஃப்ராக்ஷன் சொல்கிறோம். ஃப்ளோரசன்ஸ்ன்றது வந்து லைட்டை அப்சார்ப் பண்ணி வெளியே விடுறத ஃப்ளோரசன்ஸ். ஆப்டிக்கல் ஆக்டிக்ஸ் வந்து லைட்டும் சவுண்டும் ஒன்றோட ஒன்று இன்டராக்ட் பண்ணுறது, அதோடைய எஃபெக்டை பற்றி படிக்கிறது தான் ஆப்டிக்ஸ் எஃபெக்ட். இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரா வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். அதோட வேவ் லென்த் வந்து நம்மளோட கண் பார்வையை விட அதிகமாக இருக்கிறத இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிறோம். ஹீலியோஸ்டாட்ன்றது ஒரு அப்பரேட்டஸ். அதுக்குள்ளே மூவபிள் மிரர் இருக்கும். அந்த மூவபிள் மிரரில் சன்லைட் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷினை தான் ஹீலியோஸ்டாட்டுன்னு சொல்கிறோம். ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ன்றது அது ஒரு வகையான ஆப்டிக்கல் டெலஸ்கோப். இது வழியாக இமேஜஸை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ டிடெக்டர் வந்து லைட்டை டிடெக்ட் பண்ணுறது அல்லது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை டிடெக்ட் பண்ணுறத ஃபோட்டோ டிடெக்டர்னு சொல்கிறோம். ஃபோட்டான்ன்றது குவாண்டம் ஆஃப் லைட் அல்லது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை ஃபோட்டான்னு சொல்கிறோம். The main challenge Raman faced in his experimental work was posed by the extreme weak intensity of scattering light. In his early studies, Raman used heliostat, a mechanically driven mirror that tracked the motion of the sun to provide light source. Eventually, however, he came to realize that the sunlight was not sufficient intensity of its own. Thus, in 1927, he acquired a 7-in refracting telescope, which he used a combination with a short focus lens to condense the sunlight into a narrow beam. In the following year, he created an even more powerful light source by using highly monochromatic light from a mercury arc lamp together with a large apparatus condensed and cobalt glass filters. Sometimes he replaced the glass filter with the liquid one. Raman uses violet filter to isolate a band of violet light incidence on the sample liquid. At 90 degrees to the inclined light, he places an violet glass filter. சர் சி.வி. ராமன் அவருடைய ஆராய்ச்சியில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ரொம்ப வீக் இன்டென்சிட்டியில் இருக்கக்கூடிய லைட் ரேஸ் வந்து அங்கேயும் இங்கேயுமா சிதறி போகிறத பார்த்தாரு. அடுத்து அவர் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த லைட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீலியோஸ்டாட்டுன்ற அந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தார். ஹீலியோஸ்டாட்டுன்றது ஒரு மிஷின், ஒரு அப்பரேட்டஸ். அதில் என்ன இருக்கும்னா மூவபிள் மிரர்ஸ் இருக்கும். அந்த மூவபிள் மிரருக்கு உள்ள அந்த சன்லைட்டை பட வைக்கும்போது அந்த சன்லைட் விழும்போது அதோட சன்லைட்டோட மோஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணியிருந்தார். அப்படி அவர் ட்ராக் பண்ணும்போது தான் அவர் கண்டுபிடிச்சார், சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த சன்லைட் வந்து போதுமான அளவுக்கு அவருடைய ஆராய்ச்சிக்கு அது பத்தலைன்றது. அதுக்கப்புறம் 1927 7-in ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் யூஸ் பண்ணார். இந்த ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்புக்கு உள்ள ஷார்ட் ஃபோக்கஸ் லென்ஸ் இருந்து அந்த லென்ஸ் என்ன பண்ணோன்னா சூரிய ஒளியை சிதறி போகிறத எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரே நேரோ பீம் ஆஃப் லைட்டாக அதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஆராய்ச்சியில் சூரிய ஒளிக்கு பதில் மோனோக்ரோமேட்டிக் லைட் யூஸ் பண்ணார். இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்து மெர்க்குரி ஆர்க் லேம்பில் இருந்து க்ரியேட் பண்ணார். அந்த மெர்க்குரி ஆர்க் லேம்பில் அவர் என்ன பண்ணார்னா கோபால்ட் கிளாஸ் ஃப்ளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். இந்த கோபால்ட் கிளாஸ் ஃப்ளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹை பவர்ஃபுல் மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்து அவருக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த கோபால்ட் கிளாஸ் ஃப்ளிட்டர்ஸ்க்கு பதிலாக லிக்விடை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண தொடங்கினார்.
அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அந்த அதிலிருந்து அந்த நிறைய கலர்ஸ் ஆஃப் லைட் ஸ்கேட்டர் ஆகுதுல அதில் வயலட் லைட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தார். பிரித்து எடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா 90 டிகிரி அந்த 90 டிகிரியில் வச்சு அவர் வயலட் கிளாஸ் ஃப்ளிட்டரை யூஸ் பண்ணார். This enabled him to observe violet light scattering from the sample, which represent normal relay scattering. When he replaced the second filters with the green one, however, relay scattering light was blocked, but there was still some green light visible, demonstrating the second form of scattering. Perhaps most interestingly, Raman used his own dark apparatus eyes as a photo detector. Only after he had observed the frequency shift within 60 within his eyes and a direct vision spectroscopy did he repeat the observation with the mercury arc lamp and Hilger baby quartz spectroscopy. Surprising as it may seem, the human eye can detect single photon over a high dynamic range. Raman used the same Adam Heeler spectroscopy for the initial study and he detected the spectrum of scatter light using photography. அதுக்கப்புறம் அந்த வயலட் லைட்டை தனியாக பிரித்த பிறகு 90 டிகிரி 90 டிகிரியில் வச்சு வயலட் கிளாஸ் ஃப்ளிட்டர்ஸ் யூஸ் பண்ணார். அந்த வயலட் கிளாஸ் ஃப்ளிட்டர் யூஸ் பண்ணி அதை பார்க்கும்போது வயலட் ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி போகிறத கண்டுபிடிச்சார். அதனால் அதுக்கு வந்து ரிலே ஸ்கேட்ரிங்னு பேர் வச்சார். அடுத்தது என்ன பண்ணார், அந்த வயலட் ஸ்கேட்ரிங்கில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ரீன் கிளாஸ் ஃப்ளிட்டர்ஸ் வச்சுருந்தார். இப்போ கிளாஸ் ஃப்ளிட்டர் வைக்கும்போது அந்த ரிலே ஸ்கேட்ரிங் வந்து பிளாக் ஆச்சு, ஆனால் க்ரீன் லைட் வந்து விசிபிளாக இருந்தது. அதனால் அதுக்கு செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்கேட்ரிங்னு நேம் வச்சார். அதுக்கப்புறம் அந்த லைட் ரிஃப்ராக்ஷனை அவருடைய கண்ணை ஃபோட்டோ டிடெக்டராக யூஸ் பண்ணி அதில் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபோட்டான்ஸையும் அவரோட கண்ணால் நேரடியாகவே பார்க்க முடிஞ்சிருந்து. அதுக்கப்புறம் திரும்ப அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை மெர்க்குரி ஆர்க் லேம்பும் அந்த ஹீலியம்பர்க் காட்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணி பார்த்ததில் அதை விட மனித கண்கள் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸையும் ஹை டைனமிக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டான்ஸையும் நல்லா டிடெக்ட் பண்ண முடியுதுன்றது அவருக்கு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா இந்த ஸ்கேட்டர் ஆகி போகக்கூடிய அந்த லைட்ஸை ஆடன் ஹீலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்ற அந்த டிவைஸ் மூலமாக ஒவ்வொன்றுத்தையும் ஃபோட்டோகிராஃப்ஸாக கன்வெர்ட் பண்ணார். Since the intensity of frequency shift light was extremely weak, long exposure time were required to record the spectra. Nobel Committee decided to give the Nobel Prize to Raman for his invention. He was awarded the Nobel Prize in Physics on December 11, 1930. He was the great man known for his driven ambition and passion for science. At the age of 60, Raman formed the Raman Research Institute. He also remained a professor as well as president of Indian Academy of Science in Bangalore until his death in 1970. A few days before his death on November 21, 1970, Raman spoke these words: "Science was the only flower out when there is an internal urge. It cannot thrive under external pressure." A tree grown where Raman died. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா அந்த
ஹேட் அண்ட் ஹீலன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மூலமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ரொம்ப வீக் இன்டென்சிட்டியில் இருக்கக்கூடிய லைட் ரேஸை ஃபோட்டோகிராஃப்ஸாக எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அடுத்து நோபல் கமிட்டி எல்லாருமா சேர்ந்து சர் சி.வி. ராமன் அவருடைய கண்டுபிடிப்புக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறதா டிசைட் பண்ணாங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. டிசம்பர் மாதம் 11 1930 கொடுத்தாங்க. அவருடைய அந்த சயின்ஸ் மேலே இருந்த தீராத பற்றும் அந்த ஆராய்ச்சியில் அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாக அவருக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கிடச்சி. அவருடைய 60வது வயசில் அவர் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை தொடங்கினார். அப்படி தொடங்கும்போது அவருக்கு அவருடைய சொந்த செலவிலே தொடங்கினார். சிலர் டொனேஷனும் கொடுத்தாங்க. இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் தொடங்கினதுக்கு உறுதுணையாக இருந்தவர் இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணார். அதனால் அவர் சாகிற வரையிலும் அவரை நினைவு கூர்ந்தார். சர் சி.வி. ராமன் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி நவம்பர் 21 1917 முன்னாடி அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தைகள், சயின்ஸுன்னு என்ற அந்த பூவை நம்மளுடைய முழு இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஆராய்ச்சியும் வேறு யாராலையும் அதை தட்டி பறிக்க முடியாது. அந்த சயின்ஸுன்ற அந்த மலரை தட்டி பறிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் இறந்த இடத்துல ஞாபகார்த்தமாக அங்கே ஒரு மரத்தை நட்டு வைக்கிறாங்க. அன்ஸ்க்ரம்பிள் த ஃபாலோயிங் வேர்ட். வார்த்தைகள் அங்கே இங்கேயுமா மாறி இருக்குது, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு அதில் முதலே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் மெடிடேரியன், செகண்ட் மாலிகுலர், தேர்ட் ஃப்ரீக்வன்சி, ஃபோர்த் ஒன் ஃப்ளூரசன்ஸ், ஃபிஃப்த் மோனோக்ரோமேட்டிக், சிக்ஸ்த் இன்டென்சிட்டி, 7 அப்பர்ச்சர், 8 ஸ்பெக்ட்ரோகிராஃபி, 9 மெர்க்குரி, 10 ஃபோட்டோ டிடெக்டர். நம்ம இப்போ படித்த அந்த லெசனில் இருந்து சயின்ஸ் ரிலேட்டடான டேர்ம்ஸை இதில் சொல்லியிருக்கு. எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன், ப்ரொஃபஸர் அகாடமி. அடுத்த பிளேஸில் இந்தியா, அடுத்த பெங்களூரில் அவரோட ஃப்ரெண்டு, அந்த பெங்களூருன்ற அந்த கண்ட்ரி மட்டும்தான் இந்த பேராகிராஃபில் வந்திருக்கு. அடுத்து நேச்சரில் சீன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட்டர், அந்த கோபால்ட் கிளாஸுக்கு பதில் லிக்விட் யூஸ் பண்ணாருன்னு படித்தோம். வாட்டர் அதனால் யூஸ் பண்ணியிருக்கு. அவர் இறந்த இடத்துல மரம் நட்டார், ட்ரீ. அடுத்த ஆராய்ச்சி மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், கடைசி அவர் சாகுறதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகனில் ஃப்ளவர்ன்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து சன்லைட் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கார், அதனால் சன். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் அது இந்த பேசேஜில் நம்ம பார்த்தோன்னா டெலஸ்கோப், ஸ்பெக்ட்ரோஸ்கோப், ஃபோட்டோ டிடெக்டர், ஹீலியோஸ்டாட், மெர்க்குரி ஆர்க் லேம்ப், ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். அடுத்த ஆக்ஷனிங் வேர்டில் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்காங்க. அதில் மோஷன், கண்டென்ஸ், சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்ஷன். ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில் ப்ரெஷர், இன்டென்சிட்டி, ஸ்கேட்டர் லைட், மாலிகுல், ரெஃப்ராக்ஷன். ரைட் எ சென்டென்ஸ் யூஸிங் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட். அவங்க கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும். வாயேஜ், சி வாயேஜ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். அர்ஜ், ஐ கேன் நெவர் ரெஸ்ட்ரிக்ட் த அர்ஜ் டு லாஃப். மிஸ்ட்ரி, we got a real life mystery on our hand. Discovery, scientists announced the discovery of a new species of plant. Congress, the Democrats which probably lose controls of Congress. Molecule, a molecule of water consists of 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. Demonstrate, my assistant will now demonstrate the machine in action. Phenomena, gravity is natural phenomena. Narrow,
I had a narrow escape. Condense moisture is in the air condense to form tiny drops of water. Dynamic, there is a dynamic ball in the computer.